நான் ஒரு மாலுக்கு போகிறேன். அங்கே போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஐஃபோன் சென்டருக்கு வரேன். அங்கே வந்துன்னா இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு என் அக்கௌண்ட்டில் எவ்வளோக்குன்னு காசு பார்க்கும்போது 50,000 இருந்துச்சு. ஸோ அதை டவுன் பேமெண்ட்டாக கட்டி ரிமைனிங் காசுக்கு ஃபுல்லாத்துக்குமே இஎம்ஐ போட்டு வந்துட்டேன். இது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து சொல்கிறேன். அந்த காசு என் அக்கௌண்ட்டில் 50,000 இருக்குதுன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட்டு என்னோடய 2 லட்ச ரூபா கடன் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி ஞாபகம் வந்துச்சு. நான் ரெண்ட்டு கட்டணும், க்ராசரிஸ் வாங்கணும், ஆக்சசரிஸ் வாங்கணும், ஆஃபீஸ் போகிறதுக்கு பெட்ரோல் போடணும். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. இங்கே தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நீடுக்கும் வாண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. நீடுனா கட்டாயம் அதை பண்ணியே ஆகணும், நம்ம கண்டிப்பாக ரெண்ட் கட்டியே ஆகணும், அப்போ தான் அங்கே வாழ முடியும். க்ராசரிஸ்னால் தான் டெய்லி சாப்பிட முடியும், பெட்ரோல் போட்டால் தான் ஆஃபீஸ்க்கு போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் வாண்ட் எல்லாமே. உங்கள் நீடை ஃபுல்லாக சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ காசு இருந்தாலும் அதை ஃபுல்லாக வாண்ட்டில் செலவழிங்க, தாராளமாக செலவழிங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு சர்வைவல் தான், அதுக்கப்புறம் தான் நம்மளோட டிசையர்ஸ். ஸோ திங்க் அபவுட் இட் கைஸ். Bye for now.